அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக எந்தெந்த விஷயங்களில் செயல்பட வேண்டும், ஆனால் அதே சமயம் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. இதிலும் குறிப்பாக ஜென்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி இன்று முதல் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு சென்றிருப்பது தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அங்கு வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக தான் இருக்கிறார். எனவே அவர் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் தனஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் அதே வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல நிகழ்வுகள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 2ஆம் இடத்தில்தான் தற்போது சஞ்சரிக்க போகிறார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வந்திருப்பது நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பை, எதிர்பார்த்தபடி குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள், திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என அனைத்தும் சாதகமாக அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் சாதகமாக வலம் வந்தால் மட்டும்தான் அனைத்திலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி சக்தி வாய்ந்த சுக்கிரன் மிக வலுவாக தற்போது ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கிரன் சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. சப்தம பார்வை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஆனால் நீச்சம் பெற்றிருப்பதால் அனைத்திலும் கவனமும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும். குறிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நற்செய்திகள் தாமாக கிடைக்கக்கூடிய நல்லவையாக உங்களுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் சற்று நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுங்க. ஏனென்றால் 2இல் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நேரங்கள்ல 3ஆம் நபரை நம்புவதால் ஏமாற்றத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மிக சிறிய காரியங்களாக இருந்தாலும் கூட மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதால் அதன் பலனை நிச்சயமாக பெற முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்றாலும் கூட சுக்கிரன் இந்த தருணத்தில் நல்ல மாறுதலை வலுவாக கொடுக்க போகிறார். எதிர்பார்க்கிறபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உண்டு. ஆனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். என்றால் ஜென்மராசியை விட்டு முழுமையாக விலகியிருப்பது மட்டுமல்லாது அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எந்த ஒரு செயலை
செய்தாலும் அவற்றை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்துவிடாமல் அனைத்தையும் சிந்தித்து அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை தனஸ்தானத்தில் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவிதமாக கொடுப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியான பணிகளில் குரு சனி உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சாதகமாக பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மிகவும் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவாக முயற்சியில் நல்ல வரன் கிடைக்கும். மிக பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. ராகு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகம் நீச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். குரு தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மிக மிக முக்கியமாக புதிய முதலீடுகள் புதிய விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாக அமையும். சனி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமான அமைப்பாக இருக்கப்படுகிறது. இந்த வேளையில் சுக்கிரனும் நீச்சம் அடைந்திருப்பது கடமைகளை திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாது அதன் காரணமாக நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக அமையும். இந்த வேளையில் மிக முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் தாமாக கிடைப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபார துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறையில மாற்றத்தை செய்வதற்கான பரிவிதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் திட்டமிட்டதை விட சக பங்குதாரர்கள் மற்றும் புதிய ஒப்பந்ததாரர்களால் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எவரை நம்பியும் எந்த விதமான செயலையும் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்து வந்த மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் தாமாக எதிர்பாராத நல்லவையாக அமைவதற்கான யோகம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. கலைத்துறையில் மற்ற கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சுக்கிரனுக்கு என தனி இடம் உண்டு. சுக்கிரன் இந்த வேளையில் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உங்களுடைய தயாரிப்புகள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தேடி தருகிறது. கடினமாக உழைத்து வந்த உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த நிகழ்வுகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரனுடைய பங்களிப்பு மிக சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் சறுக்களை சந்திப்பது போல் தோன்றினாலும் கூட அதில் மிக சிறந்த வளர்ச்சியை நிறைவாக பெற்று தருகிறாருங்க சுக்கிரன். எதிர்கால நலனை சிறப்பாக கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் பல ஆக்கப்பூர்வமான துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. சோம்பல், அசதி, உறக்கம் போன்றவற்றை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் சிம்மராசி மாணவ மாணவியர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இப்போது மிகவும்
சாதகமாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வயல் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதன் லாபத்தையும் விளைச்சலையும் அதிகமாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் மறைவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவாக தேடி வருவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் தற்போது சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடியே புதிய ஆடைகள் அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் உண்டாக்கக்கூடிய வகையில் நல்ல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய சிறு முயற்சியிலேயே குடும்பம், தொழில், உத்தியோகம் என அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை 9 அல்லது 12 வாரங்கள் மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்கள் விலகி தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு